அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையில் மனிதனின் நிலை என்னும் தலைப்பை தேர்வு செய்து தொடர்ச்சியாக மறுமை என்பது உண்மை, மறுமை நாள் ஏற்படும் போது வரக்கூடிய நிகழ்வுகள், அந்த நேரத்தில் மனிதர்களுடைய நிலை தொடர்பாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக மனிதர்களை மரணிக்கச் செய்வதற்காக சூர் ஊதப்படும், அதன் பின் அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். சூர் என்பது ஒரு மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு ஊதுகோல், ராட்சச ஊதுகோல். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய செவிகளால் சில சத்தங்களை செவியேறுவோம். அந்த சத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி விட்டால் அதுவே நமக்கு ஒரு எரிச்சலையும் பாதிப்பையும் தரும். இப்ப நாம மைக்கில் பேசிக்கொண்டிருக்கும் போது மைக்கில் இருந்து வரக்கூடிய அந்த கூவல் சத்தம், குயின்னு கேட்கக்கூடிய சத்தம், நம்ம தொழுது கொண்டு இருக்கும் போது அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இடையூறு என்பது மிக பயங்கரமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான சத்தம் தான். பொதுவா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு 85 டெசிபல் தொடர்ச்சியாக நாம சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் காது பாதிப்புக்குள்ளாக்கப்படும். ஒரு 120 140 எல்லாம் கடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த திரை கிழிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளாக்கப்படும் என்று சொல்றதை பார்க்கிறோம். ஆனா அந்த மறுமை நாளில் ஊதப்படக்கூடிய அந்த சத்தம் என்பது மிக கொடூரமாக இருக்கும். அதை நம்மால் கேட்கவே முடியாத அளவுக்கு. அதனாலதான் அல்லாஹ் அதை எப்படி சொல்றான்னா, அந்த நாளில் மனிதனுடைய பார்வை நிலை கொத்திவிடும். என்ன நடக்குதுன்னு தெரியாம போதையில் தள்ளாடக்கூடிய ஒரு நிலை என்றால் அவனுக்கு அந்த சத்தத்தை கேட்கவே முடியாது. அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரிய முடியாத அளவிற்கு மிக கொடூரமாக அந்த சத்தம் இருக்கும். அப்ப அந்த சத்தம் அவனை மரணிக்க செய்து விட்டு பிறகு அல்லாஹ் மீண்டும் ஒரு சூர் ஊதுவான். 2 சூர் ஊதப்படும். ஒன்று மனிதர்கள் உலகம் அனைத்தும் அழிக்கப்படக்கூடியது, மற்றொன்று மீண்டும் அவன் எழுப்பக்கூடியது. இப்ப இந்த 2க்கு மத்தியில் உள்ள இடைவெளியை பற்றி நபிமொழிகள்ல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, மறுமை நாளில் ஊதப்படக்கூடிய முதல் சூர் மற்றும் 2ஆம் சூர் 2க்கு மத்தியில் 40 இடைவெளி உண்டு என்று சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய நண்பர்கள் கேட்கிறாங்க, 40னா பொதுப்படையா 40 இருக்கு, 40 நாளா, 40 மாதமா, 40 ஆண்டா, என்ன 40 என்று கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கேட்பதை விட்டு நான் விலகி கொடுக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அது தெரியல. 40ன்னு தெரியுது, 40 நாளா மாசமா எது தெரியல, 40 என்று சொல்லி விலகி கொள்றாங்க. அப்ப 40 என்பது நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கு. அது 40 நாளா கூட இருக்கலாம், அல்லது மாதம் வருடமா கூட இருக்கலாம். அல்லாஹ் அவ்வளவு இடைவெளிக்கு பிறகுதான் மீண்டும் அந்த சூர் ஊதக்கூடிய நிலையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடுனா முதல் சூர் முடித்த பிறகு மீண்டும் இன்னொரு சூர் ஊதலாம். ஆனா அல்லாஹ் அதற்கென்று ஒரு இடைவெளி. பொதுவா அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது, அல்லாஹ் ஒரு பொருளை படைப்பதற்கு அல்லது ஒரு காரியம் நிகழ்வதற்கு ஆணையிட்டால் குன் ஃபயகூன் என்று சொன்னால் உடனே அது நிகழ்ந்து விடும். ஆனா அல்லாஹ் அதற்கு ஒரு கால இடைவெளி எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் என்ன செய்யும் என்றால் அந்த சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் மண்ணறையில் இருந்து, அவர்கள் மரணித்த அந்த இடத்தில் இருந்து என்ன செய்வாங்கன்னா விரைவாக எழுந்து வருவார்கள். ஒவ்வொருவரும் எழுந்து வருவார்கள். அதுல இறை மறுப்பாளர்களாக மரணித்தவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் இருப்பார்கள் போன்ற நிறைய செய்திகள் இருக்கு. சில மனிதர்கள் தங்களுடைய முகங்களால் அப்படி நடந்து வருவாங்களாம். முகத்தை தரையில வச்சு தேய்ச்சி கொண்டே நடந்து வருவாங்க. இது பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முகத்தால மனிதன் மறுமையில் நடந்து வருவானா? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா காலால் நடக்கணும் அப்படின்னா அது ஓகே, ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. ஆனா முகத்தால எப்படி நடக்க முடியும்? அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? உங்களை காலால் நடக்க வைத்த அல்லாஹ்விற்கு முகத்தால் நடக்க வைப்பது சிரமம் அல்ல. காலால் அல்லாஹ் நடக்க வைத்திருக்கிறான். உண்மையிலே நாம சிந்திச்சு பார்க்கும்போது காலால் நடப்பதே சாத்தியமற்றதுதான். ஏன்னா பொதுவாகவே மனிதனுக்கு பொதுவாக ஒரு பொருள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் மேல இருக்கிற வெயிட்டை விட கீழே அதிகப்படியான வெயிட் இருக்கணும். அதை தாங்கக்கூடிய அளவுக்கு கீழே வெயிட் இருக்கணும். ஆனா நம்முடைய உடம்பு என்பது அது ரொம்ப பிரம்மாண்டமாகவும், கால் என்பது அது குறுகிய அளவும் இருக்கு. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் அதையே நமக்கு நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக ஆக்கியிருக்கும் போது மறுமை நாளில் முகத்தை நடக்க வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு பெரிதானது அல்ல. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா நிச்சயமாக அது போன்று ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இது போன்று என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ப மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க. இப்படி எழுப்பப்படுவதில் முதலாவதாக எழுப்பப்படுவது யார்? ஏன்னா எல்லாரும் மூத்தாயாச்சு, எல்லாரும் அழிக்கப்பட்டாச்சு. யாரு ஃபர்ஸ்ட் எழுப்பப்படுவாங்க என்பது தொடர்பாக ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்றாங்க.
மறுமை நாளில் நான் தான் முதலாக எழுப்பப்படுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையே சொல்றாங்க. இத அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு முறை ஒரு யூதருக்கும் ஒரு சஹாபிக்கு மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. அப்படி பிரச்சனை ஏற்படும் போது இந்த சஹாபி என்ன செஞ்சுறாங்கன்னா, அந்த யூதரை அடிச்சிடுறாங்க. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா, இவங்களுடைய சஹாபியுடைய கூற்று அனைவரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மேலோங்கியவர்கள், அவர்கள் தான் மேன்மை மிக்கவர்கள் என்று சொல்லி அவங்க சத்தியம் பண்றாங்க. ஆனா எதிர்காப்ப உள்ளவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மேன்மையானவங்க. ஏன்னா ஒரு யூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழி வந்தவங்கனால அதை பத்தி சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இப்படி பிரச்சனை வரும்போது இவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, அடிச்சிடறாங்க. அப்ப ரசூலாட்ட இந்த மாதிரி இவர் என்னை அடிச்சிட்டாரு, அதுக்கு இதுதான் காரணம் என்று சொல்லும் போது அப்ப ரசூலா இந்த செய்தியை சொல்றாங்க. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை மேன்மையானவர் என்று சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளில் அனைவரும் மரணித்த பிறகு நான் தான் முதலாக எழுப்பப்படுவேன். ஆனால் எனக்கு முன்பாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரிசியினுடைய ஓரப்பகுதியை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூர்ச்சையாகவில்லையா, அல்லது அவங்க உலகத்திலேயே அல்லாஹ் ஒரு முறை இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்திட்டான், அது காரணமாங்கிற அடிப்படையில் ரசூலா சொல்றாங்க. அவங்க உண்மையிலே நீச்சரியாகவில்லையா, அல்லது எனக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சிட்டாங்களா என்பது எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் முதலாக எழுப்பப்படுவேன் என்று அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியில இருந்து நமக்கு என்ன தெரியுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க, ஆனா பொதுவாக உள்ள மனிதர்கள் எழுப்பப்படுவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இப்ப மனிதன் எழுப்பப்பட்டு விட்டான். எழுப்பப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான்னா, அல்லாஹ்விடத்தில் ஒரு வார்த்தையை மொழிகிறான். நான் தூங்கி கொண்டிருக்கும் போது என்னை எழுப்பியது யார்? நான் வாட்டில உறக்கத்துல இருந்தேன், என்னை யார் எழுப்புனா? இது என்னுடைய கை சேதமே, இது என்னுடைய கை சேதமே. நான் எழுப்பப்படாமல் மண்ணோடு மண்ணாகவே இருந்திருக்க கூடாதா? ஏன் நான் எழுப்பப்பட்டேன் என்று அந்த மனிதன் என்ன செய்வானா? புலம்புவானா. ஏன் அந்த மனிதன் புலம்புறான்? ஏன்னா அந்த மறுமையினுடைய நிகழ்வு எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகள் நமக்கு சொல்றதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் எப்படி எழுப்பப்படுவான் என்றால் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். அவர்கள் உலகத்தில் பிறக்கும் போது எப்படி பிறந்தார்களோ அதே போன்று நிர்வாணமாக இருப்பாங்க. விருத்த சேதனம் செய்திருக்க மாட்டாங்க, அதே போல செருப்பும் அணிந்திருக்க மாட்டாங்க. இந்த நிலையில் தான் ஒரு மனிதன் எழுப்பப்படுவான். இதை ரசூலா சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப பெண்கள் ஆண்கள் அனைவரும் ஒரே சபையில் இருக்கக்கூடுமே, இது எப்படி அவங்க நிர்வாணமாக இருக்கும் போது இது உகந்ததாக இருக்காது என்று இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த கேள்விக்கு ரசூலா பதில் சொல்றாங்க, மறுமைங்கிறது எப்படிப்பட்ட கொடுமையானது, அங்கெல்லாம் இந்த கேள்வியே வராது. இப்ப உலகத்திலேயே நம்ம மேல டக்குன்னு ஒரு நெருப்பு பத்தி எரியுது, நம்ம ட்ரெஸ்ல நெருப்பு பத்திருச்சு, நம்ம என்ன செய்வோம்? டக்கு டக்குன்னு கழட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த பதட்டத்தில் அந்த கொடூரத்தில் என்ன நடக்கிறதுன்றே தெரியாது. ஒரு வீட்டுல தீ பத்திருச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு போமா, அத்தனை பார்த்துக்கிட்டு போமா, அல்லது அங்கிருந்து வெளியேற பார்ப்போமா? அப்ப இவ்வளவு கொடுமையாக உலகத்தில் இருக்கும் போதே மனிதன் இப்படி இருக்கிறான் என்றால் அந்த மறுமையினுடைய கொடூரத்தில், மறுமையினுடைய அந்த அச்சத்தின் காரணமாக அவனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாம இருக்கும் போது அவன் இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியாது. நிர்வாணமா இருக்கிறோம், வெக்கமா இருக்க, மத்தவங்களை பார்ப்போமே அல்லது மத்தவங்க நம்மளே பார்ப்பாங்க என்ற சிந்தனையே ஒரு எண்ணமே ஏற்படாது. அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். இன்னும் அல்லாஹ்வுடைய வர்ணிக்கிறாங்க, அந்த மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய தலைக்கு அருகாமையில் சூரியன் கொண்டு நிறுத்தப்படும். தலைக்கு அருகாமையில கொண்டு நிறுத்தப்படுமா? எவ்வளவு அருகாமை, எவ்வளவு பக்கம்? கிட்டத்தட்ட 1 மைல் தொலைவு. 1 மைல் தொலைவு அளவுக்கு என்ன செய்யப்படும்னா கொண்டு நிறுத்தப்படும். 1 மைல் என்று சொன்னால் இன்றைய அளவுல கிலோமீட்டர் அடிப்படையில் சொன்னோம்னா 1.61 கிலோமீட்டர் என்று சொல்லலாம் தோராயமாக. 1 கிலோமீட்டருக்கு அதிகமா. அப்ப 1.5 கிலோமீட்டருக்கு அதிகமாக என்ன செய்யப்படும்னா ரொம்ப பக்கத்துல நமக்கு சூரியன் நிறுத்தப்படுமா? இன்னைக்கு சூரியன் நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு தெரியுமா? பூமியில இருந்து சுமார் 147 அல்லது 152 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு. 152 கிலோமீட்டர் மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால. இப்படி இருக்க சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியுதா? ஃபேன் போட்டாலே தாங்க முடியல, ஏசி வேணும். ஏசி போட்டாலும் அது ஹை லெவல்ல வைக்கணும். இந்த அளவுக்கு நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது சூரியன் தலைக்கு பக்கத்துல கொண்டு நிறுத்தப்படுமா? கீழே அதே போல தரைகள் எப்படி இருக்கும்? செருப்பு இருக்காது, உஷ்ணத்தை தக்க வைக்கக்கூடிய தரையாக இருக்கும். செருப்பு போடாம இன்னைக்கு வெளியே போக முடியுமா? மொட்டை மாடியில போய் நின்றாலே சூட்டினுடைய காரணம் மண்ணுல கால் வைக்க முடியல. இப்படி இருக்கும்போது சூடை தக்க வைக்கக்கூடிய தரையாக மாற்றப்பட்டிருக்கும். சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும். 10வது ட்ரெஸ் வேற போட்டிருக்க மாட்டோம், ஆடை இருக்காது. இவ்வளவு கொடூரமான ஒரு நிலையில் மனிதன் அந்த நாளில் நிறுத்தப்படுவான். அதுல இன்னும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, மறுமை நாள்ல ஒரு நாள் என்பது, ஒரு நாளுடைய அளவு என்பது என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரம்.
மறுமை நாள்ல ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுக்கு நிகரானது. ஒரே ஒரு நாள். அங்க எவ்வளவு நாள் இருக்க போறோங்கிறது தெரியல, எவ்வளவு நாள் நின்று கொண்டே இருக்க போறோம்னு தெரியல. அங்க ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுக்கு நிகரானது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 50,000 ஆண்டுனா அது நாட்கள், நம்முடைய நாட்கள் அடிப்படையில் கணக்கிட்டா கிட்டத்தட்ட சுமார் 1,82,62,000. 1 கோடியை தாண்டுது. 1 கோடி நாட்களுக்கு மேல கிட்டத்தட்ட 1.25 கோடி நாட்கள் நாம் என்ன செய்ய போறோம்னா அங்க ஒரு நாளை கடக்க போறோம். ஒரு நாள் என்பது 1.25 கோடி. அப்ப அங்க எத்தனை நாள் இருக்க போறோம்? இவ்வளவு நாளும் இந்த வேதனையை, இந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க போறோம். அப்ப மறுமையில அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான துன்பம் இருக்கும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த அளவுக்கு துன்பத்தில் மனிதன் உழண்டு கொண்டு இருப்பான். இப்ப இந்த நேரத்துல நமக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு உறவினர்கள், சொந்தக்காரவங்க அல்லது யாராவது நண்பர்கள் இருப்பாங்களா? அதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க தெரியுமா? அந்த நாள்ல எழுப்பப்பட்ட உடனே அந்த மனிதனுடைய நிலை தன் நிலை எப்படி இருக்கும், நான் என்ன ஆகுவேன் என்றுதான் அவன் நினைப்பான். இந்த கஷ்டம், இந்த கொடூரத்தை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய நிலை என்ன பரிதாபத்துக்குள்ளாக போகும் தெரியல என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதுல உச்சபட்சமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்கிறோம். மறுமை நாளிலே ஒரு கடுமையான பயங்கரமான ஒரு பெரும் சத்தம் ஏற்படும். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி வ பனி. அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய பிள்ளை என அனைவரையும் விட்டு விரண்டு ஓடுவான். பார்க்க மாட்டாங்களாம். அம்மா அப்பாவை பார்க்க மாட்டான், சகோதரனை பார்க்க மாட்டான், சொந்தக்காரனை பார்க்க மாட்டான், மனைவியை பார்க்க மாட்டான், நண்பனை பார்க்க மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான். இன்னைக்கு நண்பனுக்கு ஒண்ணு அல்லது குடும்பத்துக்கு ஒண்ணு, பிள்ளைக்கு ஒண்ணு, கணவனுக்கு ஒண்ணா ஓடி வருவாங்க, உதவிகரம் நீட்டுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா நமக்கு எல்லா பாதுகாப்பும் தருவாங்க. ஆனா மறுமை நாள் அப்படி இல்லை. பார்க்க கூட மாட்டாங்களாம். பேசுறது, உதவி செய்யறது ரெண்டாவது. பார்க்கவே மாட்டான், மூஞ்சி கொடுத்து பார்க்க மாட்டான், மூஞ்சி திருப்பிட்டு ஓடிடுவான். அவன் நம்ம நிலை என்ன போ தெரியல, இதுல இவன வேறையா என்று சொல்லி ஒவ்வொருவரும் விரண்டு ஓடிடுவாங்களாம். பக்கத்துல நெருங்க கூட மாட்டாங்க. அப்ப நாம இன்னைக்கு இந்த உறவுகளுக்காக தான், இந்த சொந்த பந்தத்துக்காக தான் மார்க்கத்தை இழந்து மறுமையினுடைய சிந்தனை இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். என் குடும்பத்தார் வரதட்சணை திருமணத்தை கூப்பிட்டாங்க, சொந்தத்தை எப்படி பாய்க்க முடியும் குடும்பத்தை அப்படின்னு போறோம். என் குடும்பத்தார் அது சொல்றாங்க, இது சொல்றாங்க என்று சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பத்தார் மறுமை நாள்ல நமக்கு உதவிக்கு நிற்பாங்களா? உதவிக்கு வர மாட்டாங்க என்பதை தாண்டி நம்மை பார்க்க கூட மாட்டார்கள், முகம் கொடுத்து பார்க்க கூட மாட்டார்கள், விரண்டு ஓடி விடுவார்கள். அப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நெருக்கடியான ஒரு நாளைத்தான் அல்லாஹ் மறுமை நாளாக வைத்திருக்கிறான். அதனாலதான் பல இடங்கள் அல்லாஹ் இதை நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். உனக்கு நீ மட்டும்தான், உன்னுடைய அமல் மட்டும்தான், உன்னை தாண்டி வேறு யாரும் உதவ முடியாது. எந்த அளவுக்கு உதவ முடியாது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முதலாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் இதை எடுத்து சொல்றாங்க. தன்னுடைய உறவுக்காரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க. அதுல தன்னுடைய மகளையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு உலகத்துல ஏதாவது வேணுமா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு, உலகத்துல ஏதாவது வேணுமா, நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், நீங்க எங்கள்கிட்ட கேளுங்க, ஆனா மறுமையில நின்றாதீங்க. எங்க வாப்பா நபி அவங்கதான் மறுமையில முதல்ல எழுப்பப்படுவாங்க, மறுமையில பரிந்துரை செய்வாங்க என்று சொல்லி என்கிட்ட நின்றாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இது ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்றாங்க? தன் மகளுக்கு சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது நமக்கு யாரு உதவி செய்யறது? ஊர் மக்கள் வரமாட்டாங்க, உறவுக்காரர்கள் வரமாட்டாங்க, ஒருத்தர் வர மாட்டாங்க. அப்ப நாம் தான் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவு கொடூரமான பயங்கரமாக இருக்கக்கூடிய மறுமை நாளை அஞ்சி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம ஒரு 60 வருஷம் வாழ போறோமா அல்லது 50 வருஷம், அந்த 50 ஆண்டை நாம் ஆசைப்பட்டு அந்த அவ்வளவு கொடூரமான நாளுக்கு நம்ம பாதிப்பு ஆயிடக்கூடாது. ஏன்னா 50 நாளுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மறுமையில இதையும் மனிதன் பேசுவானா? எல்லாரும் கூடி என்ன செய்வாங்கன்னா பேசிக்கிடுவாங்க, என்னப்பா இவ்வளவு கொடூரமா இருக்கு, இவ்வளவு பயங்கரமா இருக்க இப்படிங்கிற அந்த நேரத்துல உலகத்துல நாம் எவ்வளவு நாள் வந்திருப்போம்? உலகத்துல என்ன ஒரு சில நாள் இருந்திருப்போம், ஒரு நாள் இருந்திருப்போம், ஒரு நாள்ல பாதி. சில இன்னும் ஞானம் உடையவங்க, என்னப்பா ஒரு நாள் பாதின்னு பேசிக்கிறீங்க, சில மணி நேரங்கள் தான் இருந்திருப்போம், கொஞ்ச நேரம் தான் இருந்திருப்போம். உலகத்துல நம்ம அவ்வளவு நாள் வாழலையே, சும்மா போயிட்டு வந்த மாதிரியாவது ஒரு ஷிஃப்ட் போயிட்டு வந்த மாதிரியாவது இருக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரும் புலம்புவார்களாம். அப்ப இந்த உலகத்தினுடைய ஆசா பாசத்திற்கு, உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி மறுமையினுடைய வாழ்க்கையை நாம் இழந்து விட வேண்டாம். அந்த மறுமை என்பது மிக கொடூரமாக பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த செய்திகள்லாம் நமக்கு உணர்த்துகிறது. இதை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய இந்த உலக வாழ்வை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற செய்திகளை நாம் தொடர்ந்து அறிவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.